அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மடித்துளிகள். சகோதர சகோதரி உறவு முறைகளெல்லாம் சிதறு தேங்காய்களாக மாறிவிட்ட இந்த காலத்தில், சிதறு தேங்காய் அப்படின்னா நம் தமிழ் கூறும் நல்லுலகில் சகோதர சமயத்தவர்கள் தேங்காயை அப்படியே வேகமாக உடைப்பாங்க. கீழே உடைச்சாங்க அப்படின்னா ஒரு பீஸ் 2 பீஸ்லாம் ஆகாது. அது பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10 பீஸுக்கு மேலெலாம் போகும். அப்படியே சிதறி போய் கிடக்கும். இன்றைக்கு சகோதர சகோதரிகளின் உறவுகள் சிதறு தேங்காயாக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மனம் ஒற்றுமையோடு அல்லது மனதிலே சில குளறுபடிகள் இருந்தாலும் எல்லாம் கலைந்துவிட்டு ஒரு இடத்தில் எல்லோரையும் பார்க்குகின்ற அந்த நிலை இருக்கிறதே, இன்றைக்கு கிட்டத்தட்ட டைனோசரை பார்க்குவதைப் போல தான் இது தோன்றுகிறது. ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி சகோதரர் இருந்துட்டாவே பிரச்சனைகள் தலை தூக்குகின்ற இந்த காலத்தில் ஒரு 2க்கும் மேற்பட்ட 3, 4, 5 இவர்களெல்லாம் ஒரே இடத்தில் ஒன்றாக அணி சேர பார்க்குகின்ற இந்த காட்சி கண்டிப்பாக உறவுகளை நேசிப்பவர்களுக்கு, இஸ்லாம் கூறும் ஒரு சுப செய்தியாக அதை எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகத்தானே இருக்க முடியும் இன்றைய காலத்தில். ஆம், இது போன்ற காட்சிகள் பார்ப்பது அபூர்வம். இது போன்ற ஒரு சேர காட்சிகளை பார்ப்பது அபூர்வம். சில திருமணங்களில் இப்படி நாம் பார்க்கிறோம். இதே போன்று எல்லோரும் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணமும் தோன்றுகிறது. ஆம், உறவுகள் சிதறு தேங்காய்களாக சிதறிக்கிருக்கின்ற இந்த நிலைக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொருவரும் அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் நியாயமாக இருக்கலாம். ஆனால் படைத்த அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். ஏன் பிணக்குகள் ஏற்படுகிறது, அதற்கு பின்னணியில் என்ன காரணம் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். ஆக மொத்தத்தில் ஒன்றை நாம் விளங்கி கொள்ளணும். ஒன்றாக அணி சேர நிற்கின்ற சகோதரர்களெல்லாம் பிளவுகள் இல்லாமல் இல்லை. அவர்களுக்குள்ளும் பிளவுகள் இருக்கிறது. இருந்தாலும் இறை திருப்திக்காக வேண்டி குடும்ப உறவுகள் சிதறி போகக்கூடாது என்பதற்காக ஒரு மேலோட்டமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் பார்க்கிறோம். இது இன்றைய காலத்தில் இந்த நடைமுறையும் நமக்கு தேவையான ஒன்று. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.